ஈரான் தன்னோட பதிலடியை முழு வீச்சில் தொடங்கிருச்சா? அதில் எந்த மாதிரியான ஆயுதங்களை இந்த போரில் ஈரான் பயன்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக முழு வீச்சில் அவங்க பதிலடியை தொடங்கலை. என்ன செஞ்சுருக்காங்க, ரிட்டாலியேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஈரானிடம் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தா 15 வகையான மிசைல் மட்டும் நான் சொல்கிறேன். 15 வகையான ஏவுகணை மட்டும்தான். மற்ற ஃப்ளைட்டுடைய அந்த விஷயங்களை நான் சொல்ல வரலை. அந்த ஏவுகணையை வரிசைப்படுத்தி அவங்க போட்டிருக்காங்க. எப்படின்னா, ஷஹாப் 1 300 கிலோமீட்டர் ரேஞ்சு, ஃபத்தாஹ் 110, ராத் 500, சஹாப் 2 500 கிலோமீட்டரு. 500 கிலோமீட்டர் தாண்டி எல்லையை தாக்கக்கூடிய அந்த அளவுக்கு உள்ள திறம் கொண்ட ஏவுகணைகள். ஃபத்தாஹ் 313, குட்ஸ் 1, குட்ஸுங்கிறது 600 கிலோமீட்டர் தாக்கக்கூடியது. யா அலி அப்படிங்கிற ஒரு ஏவுகணை. ஜுல்ஃபிகார் அப்படி சொல்லக்கூடிய ஏவுகணை, அது 700 கிலோமீட்டர். கியாம் 1 800 கிலோமீட்டர். கதிர் 380 1000 கிலோமீட்டர். சஹாப் 3 1300 கிலோமீட்டர். கெபர்சிகான் அவருடைய தலைவர் பேரை வச்சுருக்காங்க, 1450 கிலோமீட்டர் ரேஞ்சு. இமாத் 1700 கிலோமீட்டர் ரேஞ்சு. கரம்ஷார் அது பார்த்தீங்கன்னா அந்த சிஜில் மாதிரி ஏவுகணை. கதிர் 2000 கிலோமீட்டர். சிஜில் 2000 கிலோமீட்டர். சோமார் 2500 கிலோமீட்டர். இது எல்லாம் மிசைல் மட்டும். இந்த மிசைலுடைய ரேஞ்சில் எல்லாம் இஸ்ரேலேருந்து அமெரிக்கா நிறுத்தி வச்சுருக்கு பாருங்க. அந்த கடல் பகுதியில் அத்தனை உள்ளே வந்துடுது. 2500 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய வல்லமை கொன்ற அந்த மிசைல் ஆயுதங்கள் எல்லாம் ஈரான் தரப்பில் இருக்கிறது. ஈரானுடைய சொந்த தயாரிப்பு. ரஷ்யாவுடையமோ சைனாவுடையமோ நார்த் கொரியாமோ என்ன வாங்கி வச்சு நமக்கு தெரியாது. புது டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது இருக்கிறத அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த போருக்கு அடுத்து எங்கிட்ட இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னு. ஏன்னா ஈரான் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டு சிஜில் அனுப்பிச்சு காட்டினாங்க. அந்த டான்ஸிங் இது பார்த்துருப்பீங்க. இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிற ஹைப்பர்சானிக் மிசைல், அதை தடுக்கவே முடியாது. அதை வைத்து தான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய முக்கியமான தளங்களை, ஏவுகணை தளங்களில் ஐஸ்மேன் சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானிகளுடைய அந்த தளங்களெல்லாம் அடித்தார்கள். இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி வச்சுருக்கிறோன்னு. அதில் புதுசாக சூமார்னு சொல்லிட்டு 2500 கிலோமீட்டருடைய ஹைப்பர்சானிக் மிசைலை சொல்லியிருக்காங்க. அப்போ இஸ்ரேலுக்கு எதிராக முழு வீச்சில் என்ன செய்யலை, தாக்குதலை தொடுக்கவில்லை. இப்போ அவங்க அடித்ததுக்கு திருப்பி அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அடித்ததில் ஈரான் பக்கம் சேதங்கள் அதிகம். அதே மாதிரி இஸ்ரேல் பக்கம் சேதங்கள் இருக்கிறது. இஸ்ரேல் பக்கம் சேதங்கள் இருக்கிறதா சொல்கிறார்கள். அமெரிக்கா தரப்புலையும் அமெரிக்க இராணுவ தளங்கள் தாக்கப்பட்ட அந்த வகையிலும் இஸ்ரேல் தரப்புலையும் நிறைய சேதங்கள் இருக்கிறது. சேதங்களை சொல்ல மாட்டாங்க. ஈரானை அடித்து துவஞ்ச பண்ணிட்டோம் பார்த்தீர்களா என்று தான் தகவல் கொடுப்பாங்க. கமேரி ஏதோ இறந்து விட்டார் இப்படி தான் தகவல் கொடுப்பாங்களே தவிர ஈரான் திருப்பி அடிக்கிறத என்ன செய்ய மாட்டாங்க. சோசியல் மீடியாவில் மக்கள் எடுத்து போகிறதா நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம். அபுதாபியில் கூட பார்த்தீங்கன்னா ஈரான் வீசிய குண்டு நேரடியாக உள்ளதை நம்ம பார்த்தோம். அதுபோல் நம்முடைய அந்த பக்கத்து நாளில் இருக்கக்கூடிய ஜோர்டானு, அதுபோல் பார்த்தீங்கன்னா பஹ்ரைனில் இருக்கக்கூடிய இந்த யூஎஸ் உடைய அப்சர்வேட்டரி ஒன்று இருக்குது. அந்த அப்சர்வேட்டரின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அலைவரிசையில் சிக்னல்களை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த அப்சர்வேட்டரில் என்ன செஞ்சுருக்காங்க, குண்டை தூக்கி போட்டு நேரடியாக பார்த்த காட்சிகள். ஆக ஈரான் தன்னுடைய ஆயுதங்களை முழுமையாக இன்னும் பயன்படுத்தவில்லை. முழுமையாக பயன்படுத்தி தாக்குதல் தொடரவில்லை என்பது நமக்கு தெரிகிறது.